இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கொடைக்கானலில் நடைபெற்ற 10வது கோடை கோப்பை கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் செய்கோ காய் கராத்தே புதுச்சேரி மாணவர்கள் பரிசுகளை வென்றனர். 20/5/2025 அன்று கொடைக்கானலில் நடைபெற்ற 10வது கோடை கோப்பை கராத்தே சாம்பியன்ஷிப்பில் செய்கோ காய் கராத்தே புதுச்சேரி அணி 12 தங்கம், 16 வெள்ளி, 10 வெண்கலம் என 38 பரிசுகளை வென்றது. பரிசுகளை வென்றவர்களை புதுச்சேரி செய்கோ காய் கராத்தே சங்க தலைவர் கிறிஸ்டிராஜ், பள்ளி துணை முதல்வர் ஆரோக்கியதாஸ், துணைத் தலைவர் கியோஷி ஆர் ஞானசேகரன் மற்றும் பொதுச் செயலாளர் சென்சாய் பி விஸ்வசுந்தரம் ஆகியோர் பாராட்டினர். பயிற்சியாளர்கள் சென்சாய் ஏகாம்பரம், சென்சாய் அருள்ராஜ் மற்றும் சென்சாய் த்ரிஷான், சென்சாய் பரத் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். மீனவ மக்களுக்கான இட ஒதுக்கீடு மற்றும் அவர்களின் வாழ்வாதாரம் குறித்து பலமுறை மாண்புமிகு முதல்வரிடம் கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த பதிலும் இல்லை என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அரசிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் வாழ்கின்ற மிக மிக பின்தங்கிய மக்களான மீனவ மக்களுக்கு அளித்த வாக்குறுதியான ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி அளிக்கப்படும் என்ற உறுதிமொழியினை அமுல்படுத்தாமல் காலம் தாழ்த்துவது வேதனை தரக்கூடியதாக இருக்கின்றது என்று புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ கண்டனம். 2025-26 நிதிநிலை அறிக்கை மற்றும் மீனவர் நலத்துறை மானிய கோரிக்கையின் மீதும் நான் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது பழங்குடியின மக்களுக்கு நிகரான இபிசி எனப்படும் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற மீனவ மக்களுக்கு புதுச்சேரி மாநிலத்தில் வாழ்கின்ற அட்டவணை இன மக்களுக்கு அளிப்பது போல் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி அளிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தேன். அப்பொழுது மாநில முதல்வர் அவர்கள் எனது கோரிக்கையை பரிசீலிக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். குறிப்பாக கடந்த ஆண்டு நடந்த மீனவர் தினத்திலும் நடப்பாண்டில் சமீபத்தில் ஒன்றிய அமைச்சர் கலந்து கொண்ட மீனவர் நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவிலும் மிக மிக பின்தங்கிய மக்களான மீனவ மக்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற அட்டவணை இன மக்களுக்கு வழங்குவது போல் இலவச கல்வி வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அதை அமுல்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரியவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் மீனவர் தினத்திலும் அரசு விழாக்களிலும் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மக்களுக்கு வாக்குறுதி அளிப்பதும் அதனை அமுல்படுத்தாமல் காலம் தாழ்த்துவதும் கண்டனத்துக்குரிய ஒன்றாகும். நடப்பு கல்வியாண்டு தொடங்குகின்ற இந்த வேளையில் அம்மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற அரசு ஆணையிட வேண்டும். சமூக பொருளாதாரத்தில் பழங்குடியின மக்களைப் போல வாழுகின்ற அவர்களுக்கு இந்த சலுகையினை வழங்காமல் இருப்பது ஏற்புடையது அல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று நம்பி ஏராளமான மீனவ மாணவர்கள் உயர்கல்வியை தொடர முடியாமல் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல 2% உள்ள EWS எனப்படும் முன்னேறிய வகுப்பினருக்கு 10% இட ஒதுக்கீடு அளித்திருந்தால் 6.5% உள்ள மீனவ மக்களுக்கு வெறும் 2% உள் ஒதுக்கீடா என கடும் கொந்தளிப்பில் அம்மக்கள் உள்ளனர். இதனை சரி செய்யும் வகையில் எந்த தரவுகளும் இல்லாமல் முன்னேறிய வகுப்பினருக்கு கொடுத்ததை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும். சரியான கணக்கெடுப்பு நடத்தி மீனவ மக்களுக்கு உண்டான இட ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டுமென மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வேண்டி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு அனிபால் கென்னடி எம்எல்ஏ அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அண்ணா சாலை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அண்ணா சாலை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த விழாவிற்காக பந்தக்கால் முகூர்த்த விழா, யாகசாலை பந்தல் அமைப்பதற்காக கால் நடும் விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனித நேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் முன்னிலையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் திருக்கோவிலின் நிர்வாகிகள், கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்கள், மேலும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனித நேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். சித்திபதே ஜய புத்திபதே ஐந்துகரத்தனை ஆரை முகத்தனை உந்தின் இளம்பினை போலும் ஈட்டனை நந்தி மகந்தனை ஞானை கொழுந்தினை குந்தியில் வைத்தலை போற்றுகின்றேனே ஆதிபூஜ்யாய தேவாய தந்தமோதகதாரணே
वल्लभाप्राणकान्ताय श्रीगणेशाय वन्दनं नमस्कारान् समर्पयामि। पुनः साक्षादेहि स्वीकृत्य என்ஆர் காங்கிரஸ் தெற்கு மாவட்ட செயலாளராக நெட்டப்பாக்கம் சிலம்பரசன் நியமனம். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமி ஒப்புதலின்படி மாநில செயலாளர் NSJ ஜெயபால், தெற்கு மாவட்ட தலைவர் முன்னாள் அமைச்சர் தியாகராஜ், துணை சபாநாயகர் ராஜவேலு பரிந்துரையின் அடிப்படையில் நெட்டப்பாக்கம் மேற்கு தெருவை சேர்ந்த சிலம்பரசன் தெற்கு மாவட்ட செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து சிலம்பரசன் நெட்டப்பாக்கம் தொகுதி நிர்வாகிகளுடன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் துணை சபாநாயகர் ராஜவேலுவை சந்தித்து வாழ்த்தும் ஆசியும் பெற்றார். அருகில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். தேங்காய்திட்டு தமிழ் கனல் ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய்திட்டு தமிழ் கனல் ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் 12 பேருக்கு இலவச மின்வண்டி வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இலவச மின் வண்டிகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் விளையாடுவதற்கான விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டுமென மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர்கள் நிலை 1 பாரி, நிலை 2 குணசேகரன் மற்றும் ஆசிரியைகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என பலர் உடனிருந்தனர். தவளக்குப்பம் பகுதியில் இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை போற்றும் வகையில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியில் 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை போற்றும் வகையில் புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதி சார்பில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பிலிருந்து நோனாங்குப்பம் திருவள்ளுவர் சிலை வரை தேசிய கொடி ஏந்தி வெற்றி பேரணி நடைபெற்றது. இந்திய ராணுவத்தின் திறமையையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் நடைபெற்ற இந்த தேசிய கொடி பேரணியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், கல்யாண சுந்தரம், ராமலிங்கம், அசோக் பாபு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தேசிய கொடி ஏந்தி ஊர்வலத்தில் பங்கேற்றனர். மேலும் தாரை தப்பட்டை, சிலம்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் ஆகியவற்றுடன் சென்ற இந்த பேரணி 500க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட 800க்கும் மேற்பட்ட நபர்கள் கையில் தேசிய கொடி ஏந்தியபடி பங்கேற்றனர்.
அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் சாலையில் உள்ள செட்டிக்குளம் பகுதியில் சாலை விரிவாக்கத்திற்காக வீடுகள் இடித்து தரமட்டமாக அகற்றப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்களை இன்று புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியினர் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் சாலையில் உள்ள RK நகர் செட்டிக்குளம் பகுதியில் சுமார் 50 ஆண்டு காலமாக 18 குடும்பங்கள் சாலை ஓரத்தில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி குடியிருந்து வந்துள்ளனர். ஆனால் அரியாங்குப்பம் முதல் வீராம்பட்டினம் வரை சாலை விரிவாக்கம் செய்ய உள்ளதால் அப்பகுதி மக்களுக்கு மாற்று இடம் தருவதாக அரசு சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஆனால் அப்பகுதி மக்கள் சாலை விரிவாக்கம் போக மீதி உள்ள அதே இடத்தில் எங்களுக்கு இடம் ஒதுக்கி தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். ஆனால் மாவட்ட நிர்வாகம் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை செய்து வந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் பாதுகாப்புடன் அப்பகுதியில் இருந்த வீடுகளை பொக்லைன் இயந்திரம் மூலம் இடித்து தரமட்டமாக்கினர். மேலும் இதை எதிர்த்து கேட்ட அங்கிருந்தவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் அங்கு வசித்து வந்தவர்கள் தங்கள் வீடுகளை இழந்து செய்வதற்கறியாது 1 மாத காலமாக மழை வெயில் என இரவு பகலாக வெட்ட வெளியில் தார்பாய் அமைத்து குடியிருந்து வருகின்றனர். இதனால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்களை இன்று புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மாநில தலைவர் ஞானப்பிரகாசம் தலைமையில் கலை பண்பாட்டுத்துறை பாசறை செயலாளர் பாண்டி செல்வம் முன்னிலையில் நிர்வாகிகள் நேரில் சென்று அப்பகுதி மக்களின் நிலையை கேட்டறிந்தனர். மேலும் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறியும் அவர்களுக்கு சட்டப்படி உதவுவதாகவும் அக்கட்சியினர் உறுதியளித்துள்ளனர். இந்த சந்திப்பின் பொழுது நாம் தமிழர் கட்சியின் துணைத் தலைவர் கௌரி, கிழக்கு மாநில செயலாளர் வேலவன், வணிகர் பாசறை மாநில செயலாளர் சசிகுமார், ஏம்பலம் ரவீந்திரன், தட்டாஞ்சாவடி நிர்வாகிகள் பாலாஜி, சங்கர், பாகூர் வினித் ஆகியோர் உடனிருந்தனர். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இது வரைக்கும் எட்டி பார்த்தது. அதிமுக கட்சி ஜெயராஜ் பார்த்தார். இது வரைக்கும் யாரும் எந்த ஒரு அரசியல் தலைவரும் ஒரு இயக்கமும் இன்னைய வரைக்கும் எங்களை பார்க்கல. இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற நாம் தமிழர் கட்சினும் இந்த இப்போ அண்ணன் அந்த தெரியணும் அவர் தான் இப்போ பார்த்துக்கிறாங்க. பார்த்தோன்னா அரசியல் தலைவர் இல்லை ஒரு இயக்கமானோ இப்போ தான் நீங்கள் முதல் அன்றைக்கி நடக்கும்போது நாம் தமிழ் கட்சி நினைக்க வரும்போது நாம் தமிழ் கட்சி தான் கேட்டாங்க. இது மாதிரி அவங்களுக்கு பட்டாவும் கொடுக்குறது எதுவும் கொடுக்காம ஏன் வீட்டு எடுக்கிறீங்க அவங்களுக்கு டைம் அதிகமாக அவங்க அனுப்பிவிட்டாங்க. மற்றவங்க அதிகமாக இதில் என்னன்னா அது நாள் வந்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தா இந்த ஒரு தனி தீவு மாதிரி சின்னதாக இருக்குது. அப்படி தான் தெரியுது. ஏன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி அங்கேருந்து பார்க்கும்போது அந்த பெரியார் சைட்லேருந்து இந்த சைடில் பார்க்கறது எதுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தெரியல. இந்த இடம் மட்டும் எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம மக்கள் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தான் தாய் உள்ளம் கொண்டு உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும். நன்றி, வணக்கம். வணக்கம். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட RK நகர் பகுதியிலே கடந்த 1 மாத காலமாக இங்கு பன்னெடுங்காலமாக குடியிருந்த ஏறக்குறைய 20 வீடுகளை அங்கிருந்த வீடுகளை ஆக்கிரமிப்பு என்று சொல்லி தரைமட்டமாக அரசும் அரசு அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் திட்டமிட்டு இந்த பகுதி முழுக்க இங்கு பச்சிளம் குழந்தைகள் இருக்கிறார்கள், இளம் சிறார்கள் இருக்கின்றார்கள், வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இவருடைய வாழ்வாதாரம் கர்ப்பிணி பெண்கள் இருந்திருக்கிறார்கள். இவருடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் கூட கருத்தில் கொள்ளாது இந்த அரசும் இந்த அரசாங்கமும் இது ஜனநாயக படுகொலையாக இந்த அரியாங்குப்பம் சட்டமன்ற பகுதியிலே இது செய்திருப்பது இது நீதிமுறைக்கு எதிரானது என்பதை நாம் தமிழர் கட்சி இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கின்றது. கடந்த 1 மாதமாக பனியிலும் வெயிலிலும் கடும் குளிரிலும் மழையிலும் இந்த மக்கள் எப்படி வசிப்பார்கள்? இது இந்த அரசு ஏற்றுக்கொள்கிறதா? இதுதான் மக்களுக்கான மகிழ்ச்சியான நல்வாழ்வுக்கு நீங்கள் ஆற்றக்கூடிய கடமையா? சட்டமன்ற உறுப்பினர் பணி என்ன? மக்களின் மகிழ்ச்சியான நல்வாழ்வுக்கு இங்கு சட்டம் இயற்ற வேண்டியதுதான் அவருடைய பணி. இப்படியே மக்கள். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.